சரிகமபா நிகழ்ச்சியில சபேசனுக்கு நடுவர்கள் கிஃப்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சு, சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வாரம் சரிகமபா நிகழ்ச்சியில எஸ்பிபி ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரோமோலயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த வாரம் கண்டிப்பா பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பெருவாரியான ரசிகர்கள் அதிகமா எதிர்பார்க்கிறது 2 பேரு. ஒண்ணு வந்து சபேசன், இன்னொன்னு சுசாந்திகா. இவங்க 2 பேருமே எந்த பாடல் எடுத்து பாடுனாலும் அவ்வளவு சூப்பரா பாடுறாங்க. கடந்த வாரமே சபேசன் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பாட்டை ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாரு. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாரு. அதை தொடர்ந்து கண்டிப்பா இந்த முறை எஸ்பிபி சாரோட பாடலுமே ரொம்ப அருமையா பாடுவார்னு எல்லாரையுமே எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி தான் அவருமே ரொம்ப சூப்பரா பாடியிருந்திருக்காரு. ஒட்டுமொத்த அரங்கவுமே எந்திரிச்சு நின்று அவருக்கு கைத்தட்டி இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு எஸ்பிபி ரவுண்ட்ல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாரோட ஸ்டாச்சு மாதிரி வந்து எல்லாத்துக்கும் கிஃப்டா கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த கிஃப்டை முதல்ல வாங்கியிருக்கிறது சபேசன் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த அளவுக்கு அஸ்திவாரம் போட்டு இந்த ஷோக்கு வந்து அவரு ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காரு. கெஸ்டா வந்திருந்தவங்களாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸாக இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே பயங்கர ஸ்டன்னிங்கா இருக்காங்க. இந்த அளவுக்கு சூப்பரா இவர் பாடுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா எஸ்பிபி சாரோட பாடல்கள் எல்லாமே மனதை உருக்குற வகையில இருக்கும். அதை இவர் இன்னும் சூப்பரா பாடியிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருந்திருக்காமா. குறிப்பா சரண் அவர்கள்லாம் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா கண்டிப்பா அவங்கள பாராட்டி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே சரிகமபா நிகழ்ச்சியில் நடந்திருக்கு. மேலும் ஜட்ஜஸ் எல்லாமே சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இந்த சீசன்ல இவர் தான் டைட்டில் வின் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸை நம்மளால பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து வாரம் அவர் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் வாங்கிட்டு இருக்காரு. இந்த வாரமும் தொடர்ந்து அவர் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. ஜட்ஜஸோட ஒட்டுமொத்த அப்ளாஸையும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒருவேளை இவர் தான் இந்த சீசனோட டைட்டில் வினரோ அப்படிங்கிறத மீண்டும் அழுத்தமாக சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன்ல சபேசன் டைட்டில் வின் பண்ணுவாரா? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான கவின் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் அவர்களை பத்தி ஷேர் பண்ணியிருந்தது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. கவின் அவர்களோட நடிப்புல கிஸ் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ப்ரொமோஷன்ல கவின் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அப்படி ஒரு ப்ரொமோஷன்ல அவர்கிட்ட சிவகார்த்திகேயன் அவர்களை பத்தி பேசும்போது, நான் வந்து நெல்சன் சாரோட சேர்ந்து டாக்டர் படத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த படத்துல ஏடியா இருந்தேன். அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் கால் பண்ணுவாரு, ஷார்ட்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அண்ட் அப்பா ஒரு சென்ட்ட சொல்லுவாரு, நான் வந்து கேக் சாப்பிட வந்திருக்கேன். நீங்க ஒருவேளை நல்லா பண்ணீங்க ஷார்ட்ட அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்குமே கேக் வாங்கிட்டு வருவேன் அப்படிம்பாரு. பயங்கர ஃபன்னா இருக்கும். அந்த கேக்குக்காகவே நாங்க எல்லாரும் வந்து அந்த சீனை அகைன் மறுபடியும் நல்லா பண்ணுவோம். ரொம்ப சூப்பர் ஃபன்னா இருக்கும். சிவகார்த்திகேயன் அண்ணாவ பார்த்து தான் நானுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். ஏன்னா எங்கள மாரி அதே திருச்சி தான் அவரும். எங்கள மாரி மிடில் கிளாஸ்லேருந்து அவரும் வந்திருக்காரு. ஸோ அவர பார்த்து நாங்க வரும்போது அவர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்காரு அப்படிங்கிற மாரி சிவகார்த்திகேயனை பத்தி கவின் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.